பார்க்க சின்ன மாதுளம்பழம் போலவே இருக்கிற இந்த பழத்துடைய பேர் அழிஞ்சி பழம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம இந்த பழத்தை விதைகளுக்காக சேகரித்தோம், அதே சமயம் சாப்பிட்றதுக்காகவும் தான். பருவ காலங்களில் கிடைக்கக்கூடிய பழங்களில் இது ரொம்ப அருமையான ஒரு பழம். இது எவ்வளோ அழகாக இருக்கோ அதுக்கேற்ற போலவே அதிகமான மருத்துவ குணங்களும் உடைய ஒரு பழம் இது. ஆனால் இதை அளவோடு தான் சாப்பிடணும், அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. நம்மளுடைய தோல், செரிமான மண்டலம், அதுக்கப்புறம் குடல் புழுக்கள், நம்ம குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய குடல் புழுக்கள், சளி, இது போன்ற பல விஷயங்களுக்கு இது மருந்தாக இருக்குது. ஆண்மை வீரியத்துக்கும் இதை பயன்படுத்த சொல்கிறாங்க. அதை விட முக்கியமாக நம்மளுடைய உடல் சூடு இதை நடுநிலைப்படுத்துது. இந்த பழத்தில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால கோடை காலங்களில் கிடைக்கக்கூடிய இந்த பழத்தை எடுத்துக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். ஆனால் இந்த மரங்கள் இப்போ பரவாயில்ல இல்லை, ரொம்ப அதிகமாகவே அழிஞ்சிடுச்சு. அதனால் இதை மீட்டு உருவாக்கம் பண்ணுறதுக்காகவும் அதே சமயம் நம்மளுடைய பயனுக்காகவும் தான் இதை எடுத்திருக்கோம். அப்போ நம்ம கிடைக்கக்கூடிய இந்த மரங்கள்லேருந்து பழங்களை பறித்து விதைகளை சேகரித்து அந்த விதைகளை நம்ம ஊர் நீர்நிலைகளை பக்கத்தில் போட்டோம்னாக்க வளரும். திரும்ப பருவ காலங்களில் நம்ம இந்த பழங்களை பறித்து சாப்பிடலாம். இதுபோல் பழங்களை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இதோடைய சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம லிச்சி பழம் சாப்பிட்ற போல் இருக்குது. ஆனால் இந்த பழங்களை விட்டுட்டு நம்ம கடைகளில் போயிட்டு காசு கொடுத்து பழங்களை வாங்கி சாப்பிடுவோம். அதை விட இது பல மடங்கு ஆரோக்கியம் நம்ம உடம்புக்கு கொடுக்கக்கூடியது.